ஹலோ ஆல். இந்த வீடியோ பூனேயில் என் ஹஸ்பண்டோட மேனேஜர் வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் மே 31 எங்களோட சொசைட்டியில் இருந்த வீட்டை காலி பண்ணியாச்சு. மே 31 நைட்டு 2 o'clock நாங்கள் பூனே வரைக்கும் ரிட்டர்ன் போட்டிருந்தோம். பட் வீடு காலி பண்ணி முடிக்கிறக்கே எங்களுக்கு சாட்டர்டே அன்றைக்கி 1 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணியாச்சு. எங்களால் அதில் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அடுத்த நாள் போடலாம் அப்படின்னாலும் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. சண்டே அன்றைக்கி ஹேண்ட் ஓவர் பண்ணி கீயெல்லாம் வாங்குறதுக்கு எங்களுக்கு 12 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ சாட்டர்டே நைட் லேட்டாக போகணும் அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் மார்னிங் சமைக்கல, வெளியில் சாப்பிட்டாச்சு. ஸோ அன்றைக்கி காலையில் தான் வெளியில் சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால மதியத்துக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சு ஹஸ்பண்டும் மேனேஜரும் வந்துட்டு எக்கு மட்டும்தான் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு எக் கிரேவி பண்ணியாச்சு. எங்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு சிக்கன் பிரியாணி பண்ணிட்டோம். ஸோ அடுத்த 2 நாளுமே வந்துட்டு நான் தான் காலையில் குக் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கும் மேனேஜருக்கும் வந்துட்டு லன்ச் எல்லாமே வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். மேனேஜர் வந்து அவர் மட்டும்தான் அங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. அவங்க ஃபேமிலியெல்லாம் கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. ஸோ டியூஸ்டே மார்னிங் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரொடக்ஷன் கால் இருந்துச்சு. ஸோ குக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அதுக்கும் நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ப்ரொடக்ஷன் கால் மெயிலில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணோன்னே டீம்ஸ்க்கெல்லாம் மெசேஜ், பர்சனல் சேட்டில் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு அவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள கோஆர்டினேட் பண்ணி 9 o'clock நார்மலாக கால் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சைடில் சமையல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது வந்து அவங்க வீட்டு பால்கனி. அவர் மட்டும்தான் இருக்கார், ஆனால் எவ்வளோ அழகாக பால்கனி வச்சுருக்காருன்னு பாருங்களேன். அந்த பால்கனியிலேருந்து வியூ இது. இந்த வியூ எல்லாம் வந்து நான் மிஸ் பண்ண போகிறேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி வியூஸ் வந்து இருக்காது இல்லையா? பட் ஓகே. ஸோ நாங்கள் டியூஸ்டே அன்னைக்கு அங்கேருந்து கிளம்பி தமிழ்நாடு வந்தாச்சு. இங்கே தேங்காய் உடைச்சி அதை தோண்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க வீட்டில் நான் பார்த்தேன். இது எந்த ஊரில் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அநேகமாக கும்பகோணமாக இருக்கலாம். ஏன்னா சாரோட ஒய்ஃப் வந்து கும்பகோணம்ங்கிறதுனால அங்கே இருக்கலாம். உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஊருங்கிறத சொல்லுங்கள்.